இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா கார்த்தி? இவ்ளோ திமிராயிடுச்சுல அவளுக்கு. ஹே ஹே மது, என்ன நீ உன் பார்வையிலேயே கடையை எரிச்சிருவ போல. அதுவும் எங்க கடை தான். அந்த கடைக்கு என்ன சேதாரம் ஆனாலும் அது எங்களை தான் பாதிக்கும். அவன் நல்லா கூலா கடையை வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பா. மாறன் மேல கைய வச்சிருக்கா. இப்ப நான் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் மது பாருங்க. இருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இதுல ரொம்ப அதிகமா இன்வால்வ் ஆக வேண்டாம். ஏன் நான் இன்வால்வ் ஆக கூடாது? எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லையா? மாறன் என் ஃப்ரெண்டு தான். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிக்க கூடாதா? இல்லங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் ரொம்ப மோசமானவ. அவ எங்களை பழி வாங்கணும்னே வந்திருக்கா. அவ எப்போ என்ன யோசிப்பான்னு எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். நாங்க அவளை எதிர்த்து சண்டை போட்டுக்கிறோம். நீங்க புது ஆளு, வெளி ஆளு, கல்யாணம் குடும்ப குட்டின்னு செட்டில் ஆகணும்ல. அவ விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா அந்த இழப்பை எங்களால ஈடு கட்டவே முடியாது. நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. வீரா சொல்றது சரி. அவ எங்க குடும்பத்தை பகையா பாக்குறான். நீ பிசினஸ்க்காக வந்திருக்க. அதுல ப்ராஃபிட் வர்றது எப்படிங்கறத மட்டும் நீ யோசி. தேவையில்லாம இதுல எல்லாம் இன்வால்வ் ஆகாது. நாங்க பாத்துக்கிறோம். அவெல்லாம் தூசி மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, நீ வீரா என்ன சொன்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுற. நான் சொல்ற எதையுமே நீ கேட்க மாட்ற. ஏன் மாற இப்படி இருக்க? என்னங்கடா இது? என்ன அநியாயமா இருக்கு? நான் என் பொண்டாட்டிக்கு தானடா சப்போர்ட் பண்ணுவேன். அவ பேச்சதான் கேட்பேன். இவ எதுக்கு சம்பந்தமே இல்லாம முறுக்கிட்டு போறா? நீ என்ன முழிக்கிற? அது அவ உன்னை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா பாக்குறா. அந்த உரிமையில பேசுறா. கார்த்தி, உரிமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. சொல்லி வைங்க உங்க ஃப்ரெண்டுக்கு, இல்லனா வில்லங்கம் ஆயிட போகுது. வில்லங்கம் தான் ஆயிட்டு இருக்கேன். எப்ப வெடிக்க போகுதுன்னு தெரியலையே.